ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராவன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டிலேருந்து நாவிக் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டில் நாவிக் போஸ்ட்டு, இந்த நாவிக் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டியூட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பிரான்ச். 2 விதமான போஸ்ட்டு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 3ல் வருது. இதுக்கு யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதோட வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நாவிக் ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் ஆகிருக்கணும் வித் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸு. டொமஸ்டிக் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் ஆகிருக்கணும். ஃபீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்குலாம் ₹300, SC/ST கேண்டிடேட்டுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 போஸ்ட்டுக்குமே 18லேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு கட் ஆஃப் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செப்டம்பர் 2023 31 ஆகஸ்ட் 2007 பிறந்திருக்கணும். 2 டேட்டும் இன்க்ளூசிவ். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம் இருக்க மாதிரி SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இதோட பேசிக் பே என்ன படி பார்த்தீங்கன்னா லெவல் 3ல் வருது, 21,700. இதோட அலவன்சஸ்ஸு, DA, HRA எல்லாம் சேர்த்து எப்படி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 35,000 to 40,000 வந்து வரும் உங்களுக்கு. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மற்ற அலவன்சஸ், பர்க்ஸ் எல்லாமே இருக்கும். மற்ற அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கு மெடிக்கல் ECHS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த போஸ்டிங்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நார்த் இந்தியாவில் தான் இருக்கும். ஸோ நார்த் இந்தியா இல்லை கோஸ்டல் ரீஜன் எப்படியும் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் தான் இருக்கும். நீங்கள் வந்து வந்துட்டு போகிறதுக்கு ட்ராவல் கன்செஷன் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்டீன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 to 40 வரும். அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அலவன்சஸ் எல்லாமே வந்து நல்லாவே பெட்டராக இருக்கும். GD கான்ஸ்டபிள், CASF இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நம்ம தமிழ்நாடு SI இதுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்பியர் ஆகுங்க. மோரல்லஸ் வந்து நீங்கள் என்ன பேட்டர்னில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. மோஸ்ட்டாக SSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டோட்டலாக வந்து 2க்கும் தனித்தனியான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நாவிக் ஜென்ரல் டியூட்டியை வந்து பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 260 வேகன்சி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் 40 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமில் எய்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும், 2 போஸ்ட்டுக்கும் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரீஜனில் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எய்தர் ஜென்ரல் டியூட்டி அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு CBT 1, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அப்புறம் அது முடிஞ்ச உடனே மெடிக்கல் நடக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். CBTயை வந்து பொறுத்த வரைக்கும் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும், அதாவது இதுக்கு வந்து ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான். செக்ஷன் 1ல் இதுக்கு வந்து நீங்கள் வந்து UR EWS இருந்தால் 30 மார்க் எடுத்துக்கணும் பாசிங் மார்க்கு. SC/STக்கு வந்து 27 மார்க் வச்சுருக்காங்க. அது இது ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 2 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 1ல் 30 மார்க்கும், செக்ஷன் 1ல் 30 மார்க்கும், செக்ஷன் 2ல் 20 மார்க் எடுக்கணும் பாசிங் மார்க்குக்கு. இது வந்து EWS OBC கேண்டிடேட்டுக்கு. SC/ST கேண்டிடேட்டுக்கு 27 + 17 எடுக்கணும். ஸோ இந்த நாவிக் GDயை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக செக்ஷன் 1, செக்ஷன் 2 ரெண்டையுமே வந்து பாஸ் ஆகிருக்கணும். இந்த செக்ஷன் 1, செக்ஷன் 2 இதில் என்னென்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மார்க் 60 மார்க்கு, 45 நிமிஷம் எக்ஸாமு.
டோட்டலாக 60 கொஷின் இருக்கும். அதோட ஸ்பிட்டப் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் 20, சயின்ஸ் 10, இங்கிலீஷ் 15, ரீசனிங் 10, ஜிகே 5. ஸோ இதோட சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th தான் முடிச்சிருக்கணும். நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா 50 கொஷின், 50 மார்க்கு, அரை மணி நேரம். மேக்ஸ் 25, ஃபிசிக்ஸ் 25. ஸோ இதுக்கு வந்து இதில் வந்து என்ன இருக்கும் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸும் ஃபிசிக்ஸும் இதில் வந்து இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஜென்ரல் டியூட்டியாக இருந்தோம் அப்படின்னா, ஜென்ரல் டியூட்டினா நமக்கு வந்து 2 செக்ஷனும் எழுதணும். செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதே இது வெறுமனையாக நம்ம டொமஸ்டிக் டியூட்டி வந்து மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த எக்ஸாமுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம்னா செக்ஷன் 1 மட்டும்தான் இருக்கும் ரிட்டன் எக்ஸாமில். செக்ஷன் 1னா ஜஸ்ட்டு இந்த செக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ரெண்டு அதாவது நேவிக் ஜிடிக்காக இருக்கணும், இல்லை டொமஸ்டிக் டியூட்டி ரெண்டுமே, ஜென்ரல் டியூட்டியாக இருக்கட்டும், டொமஸ்டிக் பிரான்ச்சாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 7 நிமிஷத்தில் ஓடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட் 20 ஸ்குவாட்டு, 10 புஷ்அப் எடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பிரேக் இல்லாமல் பண்ணணும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் 1.6 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துட்டு உடனே 20 ஸ்குவாட்டு, 10 புஷ்அப் இமீடியட்டாக எடுக்கணும். இன்பிட்வீனில் வந்து உங்களுக்கு எந்த டைம் கேப்பும் வந்து கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ டென்டேட்டிவ் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 2025 மிடில் இருக்கும் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் ஜூனில் இருக்கும். தென் ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1ங்கிறது எக்ஸாமு, ஸ்டேஜ் 2 ஃபிசிக்கலு, ஸ்டேஜ் 3ங்கிறது மெடிக்கல் டெஸ்ட்டு. எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 அந்த டைமில் இருக்கும். ஸோ இதோட வெப்சைட் லிங்க்கு, ஃபுல் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம ராவன் அகாடமி ஆப்பில் ஆல்ரெடி என்டிபிசிக்கான ப்ராக்டிஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்ஆர்பி, குரூப் டி, அப்புறம் எஸ்எஸ்சி, சிஜிஎல், ஸ்டெனோ எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிஸ் பேட்ச் கொண்டு வர போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிடி கான்ஸ்டபிள், சிஏஎஸ்எஃப், எஸ்எஸ்சி ரிலேட்டடாக என்ன எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்கள். மோரல்லஸ் பேட்டர்ன் வந்து சிமிலராக தான் இருக்கும். எக்ஸாமுமே வந்து இதுக்கு நீங்கள் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து February 11th வந்து ஓப்பன் ஆகுது நோட்டிஃபிகேஷனு. எப்போ வர இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 25th வரை தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் வந்து பார்த்தீங்கன்னா February 25th. பிஃபோர் February 25th நீங்கள் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.